அந்த காட்டில் காகங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக சொந்த நிலமும் இருந்துச்சு. அந்த நிலத்துல போன முறையே சோளத்தை பயிர் வச்சு ரொம்பவே நஷ்டப்பட்டாங்க. சரி, இந்த முறை கரும்பை பயிரிடலான்னு முடிவு பண்ண காகங்கள் 2 பேரும் கரும்பு விதைங்களை வாங்க டவுனுக்கு போனாங்க. கடைக்காரரே, போன முறை ஒன்றுத்துக்கும் உதவாத சோள விதைகளை கொடுத்து நல்லா எங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டிங்க. இந்த முறை கரும்பை பயிரிடலாம்னு இருக்கேன். போன முறை மாதிரி இந்த முறையும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், இப்போவே சொல்லிட்டேன். ராணி இப்படி சொல்லிட்டு கரும்பு விதைகளை கடைக்காரர்கிட்ட இருந்து ரொம்பவே கம்மி விலைக்கு வாங்கிட்டு போச்சு. ஏன்னா போன முறை சோள பயிர்களை சரியாக பராமரிக்காததால தான் இவங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டுச்சு. என்ன ராணி, கடைக்காரர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? போன முறை நம்ம சோள பயிர்களுக்கு சரியாக தண்ணி விடாததால தான் சோள பயிர்கள் நாசமாக போய் நம்மளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நீ போயிட்டு கடைக்காரர்கிட்ட மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லலினா இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு இந்த விதைகளை வாங்கியிருக்க முடியுமா? இந்த விஷயத்த அந்த கடைக்கார முன்னாடி மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்கள் பல்ல தட்டி உங்கள் கையில் கொடுத்துருப்பேன். எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இந்த 2 காகங்களும் வயலில் கரும்பு விதைகளை நட ஆரம்பித்தாங்க. வயல் முழுக்க கரும்பு விதைகளை நட்டதில் அவங்க ரொம்பவே சோர்வாயிட்டாங்க. சரின்னுட்டு அவங்க 2 பேரும் இப்படி பேச ஆரம்பித்தாங்க. ரகு, இந்த விதைகளை போட்டு முடிக்கிறதுக்குள்ளவே என்னோடய இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு. ஐயோ, இதுக்கு மேலெல்லாம் என்னை இந்த வேலைலாம் செய்யவே முடியாது. இதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் நீங்கள் தான் ஒரு வழியை சொல்லணும். ராணி, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. நீ என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? நான் விதை நட்டப்பவே என் இடுப்பு உடஞ்சி போச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. போயிட்டு சீதா குருவியை போயிட்டு நம்ம வயலில் வேலை செய்கிறதுக்காக போயிட்டு கூட்டிகிட்டு வா. ரகு இப்படி சொன்னதால் சீதா குருவியை கூட்டிகிட்டு வர ராணிக்காகவும் பறந்து போச்சு. சீதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என்னோட வயலில் நான் கரும்பு விதைகளை விதைச்சிருக்கேன். நீ தான் அது பக்கமே இருந்து நல்ல முறையில் விவசாயம் பண்ணி எனக்கு தரணும். ராணி அக்கா, என்னால் உங்கள் வயலில் வேலை செய்ய முடியாது. ஏன்னா புறா அண்ணாவோட வயலில் நான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதை பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. சீதா, அந்த புறா உனக்கு மாத சம்பளம் தானே கொடுத்துட்டு வருது. அந்த பணத்தை வச்சு உன்னால் என்ன வாங்க முடியும் சொல்லு? உன் பையனுக்கு ஒரு நல்ல துணியை கூட உன்னால் வாங்கி தர முடியாது. ஆனால் நான் அப்படி கிடையாது சீதா. நீ என்னுடைய வயலில் நீ வேலை செஞ்ச அதில் விளையிற பாதி கரும்பை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் ராணி அக்கா. அந்த சம்பளம் எனக்கு பத்ததான் மாட்டேங்குது. சரி, நான் உங்கள் வயல்லே வந்து வேலை செய்கிறேன். மறுநாள் காலையில் அந்த காகங்களோட வயலுக்கு சீதா பறந்து போச்சு. போன உடனே சீதா அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுது. அந்த சமயத்தில் அந்த வழியாக பறந்துட்டு வந்த புறா சீதா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுது. என்ன சீதா, என்னுடைய வயலில் வேலை செஞ்சிட்டு இருந்த நீ இப்போ இந்த காகங்களோட வயலில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்க. என்னுடைய நெற்பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. நீ கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தனா என்னுடைய நெற்பயிர்கள் நல்ல மாதிரி அறுவடை பண்ணுவேன். என்னை மன்னிச்சிடுங்க புறா அண்ணா, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. நீங்கள் வேறு யாரையாச்சும் வச்சு அறுவடை செஞ்சு முடிங்க. சீதா இப்படி சொன்னதால் புறாவும் அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் போகுது. சீதா நல்ல முறையில் பயிர்களை கவனித்ததால் பயிரும் நல்லபடியாக வளர்ந்துச்சு. ரொம்பவே மகசூல் தர மாதிரி பயிர்கள் விளைஞ்சிருந்துச்சு. ராணி சீதா கிட்ட நிலத்தை ஒப்படைச்சதுலேருந்து நம்ம கரும்பு பயிர்களை பார்க்கவே இல்லை. வா, ஒரு எட்டு போயிட்டு நம்ம கரும்பு பயிர்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி பேசிக்கிட்ட அந்த 2 சோம்பேறி காகங்களும் வயலை நோக்கி பறந்து போனாங்க. வாங்க ராணி அக்கா, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. சரி, அதை விடுங்க. இங்கே பாருங்க, நம்ம கரும்பு தோட்டத்தில் எவ்வளோ கரும்பு நல்லா விளைஞ்சிரு. என்னது நம்ம தோட்டமா? இந்த ஊன் தோட்டம் ஏன் தோட்டன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. வேலை முடிஞ்சதும் உன்னுடைய பங்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை ராணி அக்கா, கரும்பு நல்லா விளைஞ்சிருக்குல்ல, அந்த ஒரு சந்தோஷத்தில் வாய் தவறி இப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்படி சீதா கிட்ட கோவமாக பேசின ராணிக்காகவும் ரகு காகத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. மறுநாள் காலையில் ராணிக்கு தெரிஞ்ச ஒரு கரும்பு வியாபாரியை வயலுக்கு அழைச்சிட்டு வந்தது. அன்னைக்கு திடீர்னு சீதாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு.
அதால் ராணியோட வயலுக்கு வர முடியல. ராணி அக்கா, இன்னைக்கு சீதாவுக்கு உடம்பு சரியில்லாதால இன்னைக்கு வயல் வேலைக்கு வர முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லுச்சு. இப்போ சீதா இல்லாததான் இங்கே குறையா? எங்கள் வயலை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் இருந்து கிளம்பு. இப்படி சீதா வராததால் ராணிக்காகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ராணிக்காகம் நினச்ச மாதிரியே கரும்புகளை கரும்பு வியாபாரிக்கு அதிக விலைக்கு விற்றது. இப்படி அந்த கரும்புகளை ஏற்றிக்கிட்டு அந்த வியாபாரி காட்டு வழியில் போக ஆரம்பித்தான். போன கொஞ்ச தூரத்திலேயே ஒரு சில குரங்குகள் அவனோட வண்டியில் இருந்த கரும்புகளை எடுக்க ஆரம்பிச்சதுங்க. ஹோய் ஷூ ஷூ, என்ன இந்த காட்டில் இவ்வளோ குரங்குகள் இருக்கே, என்னுடைய கரும்புகளெல்லாம் எடுத்துட்டு போதே. ஹேய், ஒழுங்கு மரியாதையா கரும்புகளை போட்டுட்டு போங்க. வியாபாரி குரங்குகளை துரத்திட்டு இருந்தான். குரங்கு எல்லாம் அந்த கரும்பை ஒரு கடி கடிச்சதும் அங்கேயே கீழே போட்டுடுச்சுங்க. என்ன இவ்வளோ நேரம் நம்ம துரத்திட்டு இருந்தோம், ஒரு குரங்கும் கூட ஒரு கரும்பை கீழே போடல, ஆனால் ஒரு கடி கடிச்சதும் கீழே போட்டுடுச்சுங்களே. என்னாச்சின்னு தெரியலையே, நம்மளும் ஒரு கரும்பை சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த கரும்பை சாப்பிட்ட வியாபாரி அந்த கரும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காகத்துக்கிட்ட போனான். ராணி அக்கா, கிளி சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும். கரும்புகளை எல்லாம் கரும்பு வியாபாரிக்கு வித்துட்டீங்களாமே. நீங்கள் எனக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? பாதி கரும்பு தரேன்றது தானே நமக்குள்ள பேச்சு. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க? சீதா, எனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ ஒரு நாளாச்சும் என்னுடைய வயலில் ஒழுங்காக வேலை செஞ்சிருப்பியா? பாரு, இன்னைக்கு கூட நீ வந்து வேலைக்கு வரல. இப்படி எத்தனை நாள் என்னை ஏமாத்திருப்ப. உனக்கு நான் எப்படி பாதி கரும்பு தர முடியும்? இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க கரும்பு வியாபாரி அந்த இடத்துக்கு வந்தான். ஏ காகமே, என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? சுவையில்லாத கரும்புகளை கொடுத்து என்னை ஏமாத்த பார்க்குறியா? உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. சின்ன பறவையே, இந்த மோசமான காகத்துக்கிட்ட நம்ம 2 பேருமே ஏமாந்துட்டோம். இந்த இழப்பை என்னால் தாங்கிக்க முடியும், ஆனால் உன்னால் தாங்கிக்க முடியாதுன்றத எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வயலுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றதும் எனக்கு தெரியும். இந்தா, உன்னுடைய உழைப்புக்காக நான் கொடுக்குற பரிசு. ரொம்ப நன்றி ஐயா. இந்த உதவியை நான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ராணிக்காகம் முதல்ல பொய் சொல்லி அந்த கரும்பு விதைகளை வாங்கிட்டு வந்துச்சு. அந்த காகத்தோட எண்ணத்துக்கு ஏத்தாற் போல அந்த கரும்போட சுவையும் இருந்துச்சு. தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.